இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 ஆகஸ்ட் அந்த டைமில் எடுத்த என்னுடைய ஓன் ட்ரேட்ஸை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்றேன். அதாவது இந்த விஷயத்தில் வந்து பெரிய அளவில் நான் ஒரே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டேன். இது என்னுடைய ஓன் ட்ரேட். அன்னைக்கு வந்து என்னுடைய ஈவினிங் கிளாஸ் செக்ஷன் இல்லை. ஸோ எமர்ஜென்சியாக கொஞ்சம் அவுட் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஃப்ரீ டைமில் வீட்டில் இருக்கும்போது நான் எடுத்த ஒரு ட்ரேட்ஸ் தான் அது. ஸோ கொஞ்சம் கிளியரான விஷயங்கள் இருக்கும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிளியராக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, அகெயின் நான் ஒரு விஷயம் எப்போவுமே ஒரு விஷயத்தை நான் கிளியர் பண்ணிவிட்டு நான் மூவ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பேஸில் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் பற்றி நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு என்னுடைய கண்டினியூவான ட்ரேடில், என்னுடைய டே பை டே நான் எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸில் நான் எடுத்த ட்ரேட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட்டாக எடுத்த ட்ரேட் வந்து 27 எடுத்திருந்தேன். அந்த அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தேன். வித்ட்ரா பண்ணது போக 10,860 என்னுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ். ஸோ இதை வச்சு ட்ரேட் பண்ண போயிருந்தேன். இப்போவே ஆரம்பத்துலேயே சொல்லிடுறேன், இந்த மாதிரி ட்ரேட் வந்து மணி மேனேஜ்மெண்ட் இல்லாமல் யாரும் பண்ணக்கூடாது. ஆரம்பத்தில் நான் கொஞ்சம் ஓவராகவே மார்க்கெட்டை புஷ் பண்ணேன். இந்த ஸ்பேஸில் இந்த ட்ரேடிங் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்பேஸில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஓகேவா? இப்போ இந்த ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெசென்ட் டைமில் மார்க்கெட் எனக்கு கண்டினியூவாக பையருடைய ஸ்ட்ராங் கண்டினியூட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு மூவ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஸ்பேஸில் கண்டினியூவான பையர்ஸில் ப்ரைஸ் வேல்யூ கண்டினியூ ஆகாத இம்பேலன்ஸுக்கான ஏரியாவை வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அதை FBG இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணிட்டேன். இப்போது அந்த ஸ்பேஸுக்கு எனக்கு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் பார்த்தா தெரியும், ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிட்டு இருந்த பையர் ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஒரு புல் பேக்கை, ப்ரீவியஸில் ஒரு சைட்வே இருந்தாங்க. ஸோ அதை பிரேக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு ஒரு டவுன் ஃபார்வர்ட் கொடுத்தாங்க. அப்போது பையர் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்பேஸில் பையருடைய ப்ரைஸ் வேல்யூ எனக்கு என்ன ஆகுது, ட்ராப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ எனக்கு கீழே இம்பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லும்போது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுறதுக்கு நிறைய பை சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ட்ரேட் எடுக்கலாம் அந்த டைமில். ஸோ இந்த ஸ்பேஸில் காமனாக கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதே சமயத்தில் செல்லர் எனக்கு ஸ்ட்ராங்காக வராங்க அப்படின்னாலுமே இதுக்கப்புறமும் இந்த பையர் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா SNR ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து மார்க்கெட் எனக்கு பிரேக் பண்ணி ஒரு புல் பேக் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் இந்த ஸ்பேஸில் வந்து நான் ஒரு பையருக்கான ட்ரேட் போனேன். அதே சமயத்தில் டாப்பில் எனக்கு எந்த ஸ்பேஸில் பையருக்கான ப்ரைஸ் வேல்யூ கம்மியாச்சோ, பையருடைய மெஜாரிட்டியை மார்க்கெட் கம்மி பண்ணாங்களோ அந்த ஏரியாவையும் மெஜாரிட்டியை வந்து ட்ரா பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி மேலே ஒரு ஹரிசாண்டல் லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த லைன் தான். ஸோ இந்த ஸ்பேஸை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்பேஸ்லேருந்து மார்க்கெட் நமக்கு ரிவர்ஸ் ஆகலாம், கீழே இருக்கக்கூடிய இம்பேலன்ஸை நமக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேஸில் வந்து ட்ரேட் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஓகேவா? அட் த சேம் டைம் இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எனக்கு கொஞ்சம் வாலடைல். அதே மாதிரி இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் டைம் கூட 5:47 இந்த டைமில் தான் எடுத்திருந்தேன். ஈவினிங் டைமில் 6 PM நியூஸ் இருந்துச்சு. ஸோ அது கூட நான் இதில் கவர் பண்ணியிருப்பேன் மேக்ஸிமம். ஏன்னா அந்த டைமில் எனக்கு ட்ரேட் என்ட்ரியெல்லாம் விழலை. அந்த ஒரு சர்வர் வந்து ஸ்டாப் ஆச்சு போல், மேபி ஸ்டெக் ஆச்சு போல். எனக்கு ஒரு எரரில் வந்து ஒரு ட்ரேட் மிஸ் ஆச்சு. ஸோ அதையுமே நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். அப்போது இந்த ஸ்பேஸில் என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ரேடை வந்து நான் மூவ் பண்ணுறேன். சேம் எனக்கு வந்து அது ப்ராஃபிட்டில் கிளியர் ஆகிடுச்சு. அந்த ப்ராஃபிட் கிளியர் ஆனதுமே நெக்ஸ்ட் மூவ் மறுபடியும் நான் பையருக்கு கண்டினியூ பண்ணுறேன். என்னன்னா ப்ரெசென்ட்டில் எனக்கு வந்த கேண்டில் நான் ட்ரேட் பண்ணேன் இல்லையா, அந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய கேண்டில்ஸ் வந்து எனக்கு ஃபைட்டிங் கேண்டில்ஸ்னு சொல்லும்போது ஒரே கன்ஃபர்மேஷன், நியூட்ரல் கேண்டில்ஸ் வருது அப்படின்னாலே ஒரு மொமெண்டம்லேருந்து இன்னொரு மொமெண்டம், ப்ரீவியஸில் ஒரு மொமெண்டம் வந்துட்டு இருக்குன்னா அந்த மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணியும் மூவ் பண்ணலாம், கண்டினியூவும் பண்ணலாம். அப்போ இந்த ஸ்பேஸில் நான் மூவ் பண்ணது ரெசிஸ்டன்ஸ் எனக்கு பிரேக் ஆகிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிருக்குன்னு சொல்லும்போது செல்லர் ஃபோர்ஸாக வராங்கன்னா செல்லருடைய ஸ்ட்ராங் லெவலில் வந்து டாமினேட் ஆகும். செல்லர் டாமினேட் ஆகி எனக்கு பையருடைய கண்டினியூட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்பேஸில் என்ன பண்ணேன், கண்டினியூட்டிக்கான ஒரு ட்ரேட் பண்ணேன். ஸோ மார்க்கெட்டுமே ஒரு கிளியரான கண்டினியூட்டி கொடுத்து இந்த ஸ்பேஸில் எனக்கான ப்ராஃபிட்டை எனக்கு கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பையர் போவேன்னு நினைக்கிறேன். பட் அந்த ட்ரேட் வந்து எனக்கு தப்பாகுது. ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த ஸ்பேஸ் பிரேக் ஆகிடுச்சு. மேபி இந்த ஸ்பேஸில் வந்து நான் ஒரு பையர் ட்ரேட் போயிருப்பேன். எஸ், ரைட் ஒன். அப்போது இந்த பையர் ட்ரேட் எடுத்ததுமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஓகே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஸ்பேஸில் நான் வந்து அமௌண்ட்டுக்கு வந்து ரொம்ப இது பண்ணேன். ஓகேவா? மைனஸ் பாயிண்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் அலோவ் பண்ண மாட்டேன். கன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக இல்லாமல் இந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்து என்றைக்குமே எடுக்கக்கூடாது. கிட்டத்தட்ட நான் மார்க்கெட்டை ரிவெஞ்ச் பண்ண மாதிரி தான். இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஏன்னா மூவிங் தெரிஞ்சிடுச்சு, ஓரளவு அனலைஸ் பண்ணேன். ஸோ கான்ஃபிடென்ட்னு சொல்கிறத விட ஒரு ஃபோக்கஸ் இருந்துச்சு. ஓகேவா? அதனால தான் இந்த ஒரு புஷிங். அப்போ இந்த ஸ்பேஸில் இந்த ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா என்னோடய அனலைஸ் என்னால் என்ன பண்ண முடியும், ஸ்ட்ராங் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி நான் அனலைஸ் பண்ணியிருந்தேன். பையருடைய கண்டினியூட்டி நடக்குதுன்னு சொல்லும்போது பையருடைய மெஜாரிட்டியை கம்மி பண்ணி வந்த ஸ்பேஸை மார்க்கெட் புல் பேக் எடுப்பாங்கன்னு தான் ப்ரீவியஸ்லியே என்ன பண்ணேன், ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்.
ஸோ மார்க்கெட்டுமே எனக்கு அந்த ஸ்பேஸ்லேருந்து என்ன ஆயிடுச்சு, கண்டினியூ ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்பேஸ்லேருந்து எனக்கு கண்டிப்பாக யார் வருவாங்க, சப்ளை செல்லருடைய கண்டினியூஷன். ஸோ அதுக்கான ட்ரேட் நெக்ஸ்ட் மூவ்ல எடுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் எனக்கு எதை பேஸ் பண்ணி மூவ் ஆகிட்டு இருக்கு, எதுக்காக மூவ் ஆகிட்டு இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா போதும், அந்த ஸ்பேஸில் வந்து நம்மளால் ஓவரால் லாஸ் வந்தாலுமே லாஸுக்கான அனலைஸ் எடுத்து மூவ் பண்ண முடியும். ஓகேவா? அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் சொல்லணும், கேப் அப் அண்ட் கேப் டவுனுங்கிறது மார்க்கெட்டில் வரக்கூடிய ஸ்பீட் ரன் கிடையாது, அது ஒரு எரர். அந்த எரரை வச்சு நான் நெக்ஸ்ட் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த எரரில் ட்ரேட் எடுக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டால் நோ. கேப் அப் அண்ட் கேப் டவுனுங்கிறது மார்க்கெட்டில் வரக்கூடிய ஒரு ஃபிக்ஷன் எரர். அது வந்து ஒரு ஸ்பீட் ரன் வருதுன்னு சொல்லும்போது டக்குனு வெட்டி ஃபார்ம் ஆகும்போது அந்த மாதிரி கேப் அப் அண்ட் கேப் டவுன் ஒவ்வொரு கேண்டில் வைஸில் நமக்கு வந்து என்ன ஆகிடுது, ஃபார்ம் ஆகிடுது. அதை பேஸ் பண்ணி அதை ஃபேஸ் பண்ணுறதுக்காக இங்கே ட்ரேட் எடுக்க போகிறது கிடையாது. ஓகே, அப்படி பண்ணுறீங்கன்னா எனக்கு அது தெரில, நெகட்டிவ், என்னோட சைடில் நெகட்டிவ், எனக்கு அது தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இதுக்கு அடுத்த வீடியோவை நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன், அந்த ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி டே பை டே என்னால் வீடியோவும் கண்டினியூ பண்ண முடியல, ஏன்னா கொஞ்சம் கிளாஸ் மூவ் இருக்குதுன்னு சொல்லும்போது கொஞ்சம் போன வீக்கில் வந்து என்னென்னா கிளாஸ் டைமில் ரொம்ப எனக்கு நெகட்டிவ் தான், மைனஸ் பாயிண்டில் தான் இருந்துச்சு. மார்க்கெட் கிளியரான மூவ் கொடுக்கல, ரொம்ப வாலடைல் டைம். ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியல. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஸ்பேஸில் எனக்கு வந்து பையருடைய ப்ரெஷர் வராங்க. பட் வரக்கூடிய ப்ரெஷர் வந்து நம்ம யோசிச்ச மாதிரி புல் பேக்கான ஏரியாவுக்கு எனக்கு புல் பேக் கொடுத்துருச்சு. அகெயின் எனக்கு யார் கண்டினியூ தான் பண்ணுவாங்க, செல்லருடைய கண்டினியூட்டி தான் இருக்கும். இப்போது எனக்கு இந்த ஸ்பேஸில் நான் செல்லர் போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி எடுத்த கன்ஃபர்மேஷன் மாதிரியே செல்லருடைய கண்டினியூட்டி எனக்கு வந்துட்டாங்க. அப்படி செல்லருடைய கண்டினியூட்டி வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு பையருடைய ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா எனக்கு அந்த ஃபைட்டிங் கேண்டில் வந்திருக்கு இல்லையா, அந்த 3 பையர் கேண்டில், இந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய 3 பையர் கேண்டில் கீழே ட்ராப் ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு பையர் வந்திருக்காங்க இல்லையா, இந்த பையர் கேண்டில் வந்து எனக்கு ஃபைட்டிங் கேண்டில். ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய நெக்ஸ்ட் இப்போ எனக்கு ப்ரெசென்ட் டைமில் நான் ட்ரேட் எடுத்த கேண்டில் எனக்கு பையர் கேண்டிலுக்கு புஷ் ஆனாலுமே, ப்ரைஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகக்கூடிய மூவ் வந்துச்சுனாலுமே, ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸ் எனக்கு என்ன பண்ணணும்னா மார்க்கெட்டை புல் பேக் பண்ணும். ஏன்னா எனக்கு கீழே வந்து இம்பேலன்ஸுக்கான நீட் இருக்குது. ஓகேவா? அதை ஃபேஸ் பண்ணுறதுக்காக தான் அதை அனலைஸ் பண்ணி இந்த ஸ்பேஸில் வந்து ஒரு ட்ரேட் என்ட்ரி போயிருந்தேன். பட் இது லக்கிலின்னு சொல்ல முடியாது, இது மார்க்கெட்டுடைய எரர். நான் ஆல்ரெடி சொன்னதான், கேப் அப் அண்ட் கேப் டவுனுங்கிறது மார்க்கெட்டில் வரக்கூடிய எரர். இப்போ இந்த ஸ்பேஸை நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் என்னோட குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒரு ப்ரோ சொல்லிட்டார், ப்ரோ ஸ்கேம், ஒரே வார்த்தை, ப்ரோ ஸ்கேம். எத்தனையோ ஸ்பேசஸில் கேப் அப் அண்ட் கேப் டவுனில் நிறைய பேருக்கு லாஸ் ஆகிருக்கும். எனக்குமே லாஸ் ஆன ஒரு ஸ்பேஸ் தான். பட் இந்த ட்ரேடில் இந்த டைமில் வந்து ப்ராஃபிட். ஏன் நான் எப்போவுமே நான் ஒரு விஷயம் சொல்கிறது தான், ஃபைட்டிங் கேண்டில் இருக்குதுன்னு சொல்லும்போது டக்குன்னு ஸ்பீட் ரன் வரும். எப்போவுமே ஒரு கேண்டில் ஒரு ஸ்பேஸில் ஓப்பன் ஆகுதுன்னா க்ளோஸ் ஆகக்கூடிய ஏரியாவிலேருந்து நெக்ஸ்ட் கேண்டில் என்ன ஆகணும், ஓப்பன் ஆகணும். பட் நமக்கு இந்த ஸ்பேஸில் அந்த ஒரு பையர் கேண்டில் ஒரு ஸ்பீடில் நமக்கு கீழே வந்து கவனிச்சிருப்பீங்க. மேபி அது க்ளோஸ் ஆகிற ஏரியா கொஞ்சம் கீழே இருந்திருக்கலாம். மார்க்கெட்டுடைய எரரில் அந்த பையர் கேண்டில் ஒரு ஃபைட்டிங் வந்து பையிங் மூவ் வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். என்ன ப்ரோ நீங்கள் வாய்க்கு வரதெல்லாம் சொல்கிற, அது எப்படி ஸ்பீட் ரனில் வரும், அது எப்படி பையர் கேண்டில் தான் வருது, நெக்ஸ்ட் எப்படி இந்த மாதிரி கேப் டவுனில் வருது? ப்ரூஃப்ஸ் வைக்கிறேன். ப்ரூஃப் மீன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகேவா? அதுக்கு வாட்ச் பண்ணுங்கள், வீடியோவை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். அந்த வீடியோவை வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், மறக்க மாட்டேன். ஓகேவா? ஸோ அதை பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். அட் த சேம் டைம் இப்போ எனக்கு மார்க்கெட் மறுபடியுமே நான் சப்ளைக்கான மூவ் தான் போகிறேன். டாப்பில் ஒரு சப்ளை எடுக்கிறேன், மேபி எனக்கு அது லாஸ் ஆகுது. அகெயின் மறுபடியுமே செல்லருக்கான ட்ரேட் தான் போயிட்டுருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போது ஸ்பேஸில் மார்க்கெட்டுடைய மூவிங் எதுக்காகங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லும்போது அந்த ஸ்பேஸில் நம்மளால் கண்டினியூட்டி ட்ரேட் பண்ண முடியும். இப்போ இந்த மூவிங் நமக்கு சப்ளைக்காக தான், ஃபைட்டிங் மூவ் கொடுக்குறாங்க, மெஜாரிட்டி சேஞ்ச் ஆக போகுது, மூவிங் வந்து ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டரை கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னு சொல்லும்போது இந்த ஸ்பேஸில் எனக்கு கண்டினியூ ஆக வேண்டிய ஏரியா செல்லருக்கு தான். ஸோ அதுக்கான ட்ரேட் தான் இந்த ஸ்பேஸில் போயிருக்கேன். ஓகேவா? சம்டைம்ஸ் எனக்கு மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டில் இருக்குங்கிற விஷயத்தை எனக்கு கிளியராக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா கேண்டிலுக்கான டைம் ஃப்ரேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். ட்ரேட் எடுக்கிறதுக்காக இல்லை, மூவிங் அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் ப்ரைஸ் ஆக்ஷன் அனலைஸ் பண்ணுறதுக்காகவும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 1 மினிட்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 15 மினிட் 1 ஹவருக்கு போயிடுவேன். அந்த டைம் ஃப்ரேம் போயிட்டு மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ண போயிடுவேன். ஓகேவா? அப்போது அங்கே மூவிங் வந்து நமக்கு ஷார்ட் டைமில் எந்த மாதிரி ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கு, ஒரு கேண்டில் 1 ஹவர் ரன் ஆகிட்டு இருக்கும். அப்போ 1 ஹவராக மார்க்கெட் எந்த மாதிரி ரன்னிங் கொடுத்துட்ருக்காங்க, ஃபைட்டிங்கில் இருக்கா, இல்லை ஸ்பீட் ரனில் இருக்கா, ப்ரெஷரில் இருக்கா, நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும். 1 ஹவர் கேண்டில் இருக்கு இல்லையா, 1 ஹவர் கேண்டில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அங்கே டோஜியில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது 1 மினிட் கேண்டில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஹை லோ ஹை லோ ஹை லோன்னு ப்ரெஷரில் இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய கன்ஃபர்மேஷன்ஸுக்கு மைனஸ் வரும். எக்ஸ்ட்ரா கேண்டில்ஸ் மல்டிப்ளாக ப்ளே பண்ணியிருக்கும்.
அதுதான் மேனிப்புலேஷன் சம்திங் அந்த மாதிரி கூட சொல்லிப்பாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா கேண்டில்ஸ் அதிகமாக இருக்கும். ஃபைட்டிங் ஸ்பேஸ் வருது அப்படின்னா எக்ஸ்ட்ரா கேண்டில்ஸ் அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ இந்த ஸ்பேஸில் நான் எதுக்கான கண்டினியூட்டி ட்ரேட் இந்த ஸ்பேஸில் நான் எடுக்கிறேனோ, என்னுடைய ட்ரேடிங் பிளான் என்னவோ அந்த ஒரு விஷயத்தை நான் இங்கே வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஒரு பிரதரோட ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன், எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னுடைய குரூப்பில் இருக்கிறவங்க எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க பர்சனலாக. அதில் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டை வந்து 5 நிமிஷத்தில் 3 நிமிஷத்துல வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இட்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். மார்க்கெட்டோடைய மூவிங்கை 5 நிமிஷம் கேண்டில்லையும் 10 நிமிஷம் கேண்டில்லையும் மூவ் பண்ண முடியாது. பட் அந்த 5 நிமிஷமும் 10 நிமிஷமும் மார்க்கெட் என்ன பண்ணி தான் ஆகும்? மூவ் பண்ணி தான் ஆகும். அப்போது இந்த ஸ்பேஸில் எனக்கு 5 நிமிஷத்துக்கு கேண்டில் மூவ் ஆகுது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ரன் ஆன 10 நிமிஷம் கேண்டில்ஸில் இந்த 5 நிமிஷத்துக்கான அனலைஸை நான் எடுத்திருப்பேன். புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுமே மூவிங் அனலைஸ் பண்ண போகிறதுல என்னால் முடியாதது. பட் ஒரு 5 நிமிஷத்துக்கு மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகுதுங்கிற விஷயத்த ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ நல்லா அனலைஸ் பண்ண முடியும். ஸோ பேக்ரவுண்டில் ஒரு பிஜிஎம்மும் போட்டுட்டு பேசுகிறோன்னு சொல்லிட்டு, ஓகேவா? சரி, நான் யாரையுமே மென்ஷன் பண்ணி சொல்லலை, இது என்னோட ஃப்ரெண்டு தான். ஓகேவா? அவனுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, நெக்ஸ்ட் மூவ் பார்க்கலாம். அகெயின் மார்க்கெட் இந்த ஸ்பேஸில் எனக்கு எந்த ஸ்பேஸுக்கு வேல்யூ கொடுக்கணுமோ, எதுக்காக நான் இது வரைக்கும் என்னுடைய ட்ரேடிங் பிளானை வச்சுட்டு இருந்தேனோ அந்த ஸ்பேஸில் வந்து எனக்கு மார்க்கெட் என்ன பண்ணிடுது? கிளியர் பண்ணிடுது. ஓகேவா? அட் த சேம் டைம் நான் இதுக்கு மேலே வந்து ஒரு பையருக்கான ட்ரேட் போயிருந்தேன். அந்த ட்ரேட் எதுக்காக அப்படின்னா, மேபி கீழே வரும்போது ஒரு புல் பேக் கொடுத்துட்டு இங்கே ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஃபைட்டிங் ஸ்பேஸை கிளியர் பண்ணி மூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு ட்ரேட் போயிருந்தது. பரவாயில்ல, லாஸ் ஆனாலுமே என்னுடைய மூவிங்கில் வந்து எனக்கு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். மூவிங்கில் வந்து என்னுடைய லாஸை வந்து என்னால் சரி பண்ணிக்க முடியும். ஓகேவா? நான் மூவிங் தெரியுதுன்னு சொல்லும்போது நம்மளால் கண்டிப்பாக நம்மளுடைய தவறுகளையும் பிழைகளையும் சரி பண்ணிக்க முடியும். தவறும் பிழையும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த ஸ்பேஸில் எனக்கான வேல்யூ முடியுது. அதே மாதிரி இந்த சப்போர்ட் லெவலும் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ரீவியஸில் வந்து சப்ளை டைரெக்டாக ஃபைட்டிங் ஸ்பேஸ் இல்லாமல் பையருக்கு என்ன ஆகுறாங்க? கன்வெர்ட் ஆகுறாங்க. மொமெண்டம் சேஞ்ச் ஆகக்கூடிய ஏரியா சப்போர்ட் லெவல். ஸோ என்னுடைய சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுது. ப்ரைஸ் ஆக்சுவலும் அந்த ஸ்பேஸில் பக்காவாக ஃபினிஷ் ஆகும். ஸோ கீழே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்கு மார்க்கெட் வந்தாலும் சரி, இந்த ஸ்பேஸ்லேயே மார்க்கெட் நமக்கு நெக்ஸ்ட் மூவ் கொடுத்தாலும் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்? ட்ரேட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்த சப்ளைலையும் என்னால் இம்பேலன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பட் அந்த ஸ்பேஸில் ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸ் இருக்குது. ஃபைட்டிங் ஸ்பேஸ் இல்லைனா மட்டும் ஒரு அனலைஸ் பண்ணி எடுத்திருப்பேன். பட் வால்யூம் எனக்கு ஹெவி ப்ரெஷரில் வருதுன்னு சொல்லும்போது இது பையருடைய கண்டினியூட்டிக்கான ஏரியா. செல்லருடைய ப்ரெஷர் எதுக்காக எனக்கு ரிவர்ஸ் கொடுக்காங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியும். இம்பேலன்ஸுக்கான மூவிங்க்கு மார்க்கெட்டும் கிளியரன்ஸ் கொடுத்துடுச்சு. ஸோ சப்போர்ட்டை மார்க்கெட் எனக்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எந்த ஸ்பேஸில் இருந்து மார்க்கெட் டாமினேட் ஆனாங்களோ, டாமினேட் ஆனதுக்கான ரீசன் தெரியும். டாமினேட் ஆன இந்த செல்லருடைய கண்டினியூட்டி, டிக்ரீஸ் ஆகக்கூடிய ப்ரைஸ் வேல்யூவோட கண்டினியூட்டி எதுக்காக வந்துச்சுன்னு தெரியும். ஸோ வந்த ஸ்பேஸை மார்க்கெட் ஃபினிஷ் பண்ணுது. சப்போர்ட் லெவல்லேருந்து மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க? நெக்ஸ்ட்டு புல் பேக் எடுக்கிறாங்க. ஏன் ப்ரோ சப்போர்ட் லெவலில் கண்டிப்பாக நமக்கு மூவ் பண்ணி ஆகணுமா? அது ஸ்ட்ராங் சப்போர்ட்டா அப்படின்னா எஸ், கண்டிப்பாக. ஏன்னா மார்க்கெட் டாப்ல இருந்து செல்லருடைய ப்ரெஷரை ஹெவியாக கொடுத்து மூவ் பண்ணுது. அப்போது ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு எனக்கு என்ன ஆகுது? மைனஸ் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ்னால் வேணாம், இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு மொமெண்டம்லேருந்து இன்னொரு மொமெண்டம். இங்கே ஒரு ப்ரைஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா, அங்கேருந்து அப்படியே டைரெக்டாக டிக்ரீஸ் ஆகக்கூடிய ப்ரைஸ் வேல்யூக்கு மார்க்கெட் அதை சேஞ்ச் பண்ணிக்குது. ஸோ அந்த ஸ்பேஸில் என்ன பண்ணியிருக்கேன்? மார்க்கெட் எனக்கு புல் பேக் கொடுத்ததுனால கண்டிப்பாக அதோட சப்போர்ட் லெவலுக்கு என்ன கொடுத்து ஆகணும்? ஆன்சர் கொடுத்து தான் ஆக வேண்டும். ஸோ அந்த ஸ்பேஸில் அதுக்கான ட்ரேடை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு விளையாட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, இன்னும் 2 மினிட்ஸில் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:58. இந்த டைமில் எனக்கு வந்து என்ன அப்படின்னா நியூஸு அனலைஸ் பண்ணலை. அதே சமயத்தில் நான் இருக்கிறதும் ஓடிசி தான். அதனால் ஓகே, அதை பெருசாக கவனிக்கவும் இல்லை. மூவிங் தெரிஞ்சிடுச்சு. என்னுடைய ட்ரேடிங் பிளானும் கிட்டத்தட்ட சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மறுபடியும் நான் ஒரு பிளான் பண்ணேன். என்னன்னா, சிம்பிள். எப்போ இங்கே ஒரு ட்ரேட், இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன், ஞாபகம் இருக்கா? இந்த எஃப்இஜி மார்க்கெட் ஃபில் பண்ணுற வரதுக்கு முன்னாடி ஒரு பையர் ட்ரேட் எடுத்து அது லாஸ் ஆச்சு. அந்த பையர் ட்ரேட் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, அங்கே ஒரு ஃபைட்டிங் ஜோன் இருக்கா, ஒரு ஃபைட்டிங்கான ஸ்பேஸ், டோஜிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஸ்பேஸுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் கொடுத்துட்டு புல் பேக் கொடுத்து கீழே கண்டினியூ பண்ணுவாங்க, அந்த மாதிரி ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே கன்ஃபர்மேஷன் தான் இப்போவுமே. ஓகேவா? பையர் வந்து கீழே இருந்து நமக்கு ஆல்மோஸ்ட் என்ன பண்ணுறாங்க? ஹை ப்ரெஷரில் மூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்பேஸில் மார்க்கெட் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு புல் பேக் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு 2 மினிட்டுக்கு எடுத்தேன். ஏன்னா கொஞ்சம் நான் எடுத்த ட்ரேட் அந்த கேண்டில் வந்து ஹை ப்ரெஷரில் வந்துச்சா, ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் ரிவர்சல் மூவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அட் த சேம் டைம் எனக்கு ரீச் ஆகக்கூடிய ஏரியாவுமே கொஞ்சம் ஹை பொசிஷனில் இருந்துச்சு. ஸோ ஓகே, ட்ரேடை வந்து மிஸ் பண்ண வேணாம், என்ட்ரியை மிஸ் பண்ணிட வேணாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேஸில் வந்து ட்ரேட் போனது. ஸோ நான் வந்து செல்லருக்கான ட்ரேட் பண்ணிவிட்டேன். பையருடைய மூவ் எனக்கு அந்த ஸ்பேஸுக்கு ஒரு புல் பேக் எடுக்கலாம், இல்லைனா ஒரு ஃபைட்டிங் கேண்டிலாக கூட இருந்துட்டு ரிவர்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான்
அனலைசிஸ் எடுத்திருந்தேன். அதே மாதிரி இப்போ கண்டினியூ பண்ணக்கூடிய இந்த ஒரு பையருடைய வேலையுமே என்னால் இம்பேலன்ஸ் ட்ரா பண்ண முடியும். ஸோ இம்பேலன்ஸ்னு சொல்லும்போது ப்ரைஸ் வேல்யூக்கான கண்டினியூவிட்டி எனக்கு அந்த ஸ்பேஸை கிளியர் பண்ணிவிட்டு மூவ் ஆகணுங்கிற ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வெயிட் பண்ணேன். ஓகேவா? அதனால தான் 2 மினிட் ட்ரேட் பண்ணுறது. சம்டைம்ஸ் மேபி அது மிஸ் ஆகலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் மிஸ் ஆகியிருக்கா எந்த மாதிரின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ ஒரு ட்ரேடிங் பொசிஷன் நான் வரேன் அப்படின்னா ஒரு ட்ரேடுக்கான பிளான் வைக்கிறேன். அதே ட்ரேடிங் பிளானில் வந்து என்னுடைய லாஸுக்கான விஷயத்தையும் சரி, ப்ராஃபிட்டுக்கான விஷயத்தையும் சரி, லாஸ் ப்ராஃபிட்னு சொல்கிறத விட என்ட்ரியை சக்ஸஸ்ஃபுல்லாக மேக் பண்ணுறது, அதே சமயத்தில் மார்க்கெட்டோட அனலைசிஸில் மைனஸ் பண்ணுறது. மைனஸ்னால் லாஸ் தானே, நெகட்டிவ். ஓகேவா? எனக்கு மார்க்கெட் ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்குது அப்படின்னாலே நம்ம ஓரளவு அனலைஸ் பண்ணது கரெக்டுன்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு நம்ம தான் தோணும், எனக்கு தெரியாது, எனக்கு வராது அப்படின்னா வராது. அது எப்படி வரும்? வராது. முடியும், என்னாலும் பார்க்கலாம், ரிஸ்க் தானே. ஒரு பிரதர் சொல்லியிருப்பாங்க, ஒரு ட்ரேடிங் பிரதர் கூட சொல்லியிருப்பாங்க, ட்ரேடிங் வந்து ஒரு காயின் மாதிரி. ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் அது மேலே இல்லைன்னா கீழே. ஓகேவா? ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயமா இதை பார்க்குறத விட அனலைஸ் பண்ணலாம். எதுனாலும் சரி நம்மளை நம்ம சால்வ் பண்ணிக்கணும்ல. லாஸ் பண்ணனாலும் ஒரு ரீசன் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே சால்வ் பண்ணிக்கலாம்ல, அதுக்காக தான். சரி, வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்பேஸில் நான் 2 ட்ரேட் எடுத்தேன். என்னுடைய ட்ரேட் வந்து மைனஸ் ஆகிடுச்சு, ட்ரேட் நெகட்டிவ் தான். பட் என்னுடைய கன்ஃபர்மேஷன் இந்த ஸ்பேஸில் கிளியராக, என்னுடைய நான் ட்ரேட் எடுத்த மூவிங் வந்து எனக்கு பாசிட்டிவா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக பாசிட்டிவ் தான். புல் பேக் எடுக்குங்கிற விஷயத்துக்காக தான் நான் ட்ரேட் பண்ணேன். டைம் ஃப்ரேமே 2 மினிட்டுக்கு வச்சேன். பட் என்னுடைய புல் பேக்குக்கான அனலைஸ் கரெக்டு. பட் நான் எடுத்த ட்ரேடிங் ஜோன் வந்து தப்பு, என்னுடைய அவசரம். ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம். நான் என்னன்னா சம்டைம்ஸ் மார்க்கெட் ஒரு ஹை ப்ரெஷர் கொடுத்துட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேயுமே கேண்டில் கொஞ்சம் ஹை ப்ரெஷரில் இருந்ததுனால ரிவர்ஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் ட்ரேட் மூவ் போயிருந்தேன். ஸோ இந்த ஸ்பேஸ் எனக்கு நெகட்டிவில் போயிடுச்சு. அட் த சேம் டைம் இந்த டைம் தான் நியூஸ் ஸ்டெக் ஆகிடுச்சு. இந்த டைம் தான் நியூஸ், ஓகேவா? இந்த டைமுமே ஸ்டெக் ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் இந்த ஸ்பேஸில் நான் வந்து ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த ட்ரேடுமே வந்து என்ன இன்கரெக்ட் டைம் வந்துடுச்சா, என்ட்ரி பிளேஸ் ஆகலை, ட்ரேட் வந்து பிளேஸ் ஆகலை. சரியா? ஸோ ஓகே, என்ன நியூஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நியூஸுக்கான சார்ட் ஓப்பன் பண்ண போயிட்டேன். எஸ், தட்ஸ் இட். ஓகேவா? வெயிட் பண்ணலாம். யூரோ யூஎஸ்டியில் பார்ப்பேன்னு நினைக்கிறேன் மேபி. ஆமாம், யூரோ யூஎஸ்டி. எஸ், இதுதான் கேண்டில் ஃபைட்டிங்னு சொல்கிறேன். நியூஸ் கேண்டில். ஓகேவா? நியூஸ் கேண்டில்ங்கிறது இப்போ வருது இல்லையா, ரெட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு க்ரீன் இருக்கு இல்லையா, அதுக்கும் முன்னாடி ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் நியூஸ் டைமில் வந்து கேண்டில். ஸோ இப்போ ப்ரெசென்ட் டைமில் எனக்கு ரெட் கலர் வருதுன்னா, இப்போ ஒரு சப்ளை செல்லருடைய கேண்டில் எனக்கு ஃபார்ம் ஆகிட்டுனா ப்ரைஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது இல்லையா. இந்த மூவ் அப் நார்மலான ஒரு மூவ். எப்படி ப்ரோ அப் நார்மலான மூவ்? ஃபைட்டிங்கில் இருக்குதுன்னு ஒரு விஷயம். அட் த சேம் டைம் இது நியூஸ் கேண்டில் கிடையாது. இது வந்து நியூஸுக்காக ப்ரொஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிடையாது. அப்போது மார்க்கெட்டில் எனக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் யார் வருவாங்க? மேபி இப்போ வரக்கூடிய இந்த செல்லருடைய ப்ரெஷர் என்ன ஆகலாம், நெகட்டிவ் ஆகலாம், மைனஸ் பாயிண்டில் போகலாம். ஓகேவா? மைனஸ் பாயிண்டில் போகுதுன்னா என்ன, ஆப்போசிட்டில் இப்போ வரக்கூடிய செல்லர் பையருக்கு கண்டினியூ பண்ணலாம். இல்லை இது வரைக்கும் செல்லருடைய வால்யூம் இவ்வளோ பெருசாக வருது அப்படின்னா அது ரிவர்ஸ் ஆகலாம். அந்த ஒரு அனலைஸ் தான். ஸோ இப்போது அந்த ஸ்பேஸில் ட்ரேட் எடுக்கிறதுக்காக போயிட்டேன். ஏன்னா யூரோ யூஎஸ்டி 91% இருக்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரை பாக்கியம். ஓகேவா? இப்போ இந்த விஷயத்தில் நான் சில விஷயங்களை கிளியர் பண்ணுறேன். பைனரியை ஸ்கேம்னு சொல்கிறவங்களும் சரி, ஃபாரெக்ஸை தூக்கி வச்சு கொண்டாடுறவங்களும் சரி, இந்தியன் மார்க்கெட் எல்லாமே நல்ல விஷயம் தான். நான் என்ன சொல்கிறேன் நண்பா, கற்றுக்குறோம் ஒரு விஷயத்தில். நான் வந்து கோர்ஸ் கற்றுக்கணும், ஒருத்தவங்களோட கிளாஸில் போங்க, அந்த விஷயத்துக்கு நான் என் கிளாஸில் வந்து சேருங்கன்னு கூட நான் சொல்ல. நான் கிளாஸுக்கு ப்ரொமோஷனே இங்கே கிடையாதுப்பா. குவாட்டெக்ஸ்க்கான ப்ரொமோஷனும் கிடையாது, பாக்கெட் அப் இங்கே என்ன ப்ரொமோஷனும் கிடையாது. ஜஸ்ட் என்னுடைய ட்ரேடிங்கை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். ஏன்டா போடுறேன் அப்படின்னா, ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகேவா? அது மட்டும்தான் ரீசன், வேறு எதுவுமே இல்லை. ஸோ அகெயின் கண்டினியூட்டிக்கான ட்ரேட் தான், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அட் த சேம் டைம் யூரோ இங்கே ஓடிசிங்கிறது ஓகே, ஓன் மேனிப்புலேஷன். இப்போ என்எஸ்டி சிஏடியாக இருக்கட்டும், அந்த ஃபண்டமெண்டல் வச்சு மார்க்கெட் ரன் பண்ணுவாங்க. யூஎஸ்டி ஐஎன்ஆராக இருக்கட்டும், ஃபண்டமெண்டல் வச்சு மார்க்கெட் ரன் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே சமயத்தில் இப்போ இது ஸ்கேம் அப்படின்னா யூரோ யூஎஸ்டிங்கிற லைவ் அசெட் வந்து எனக்கு எப்படி இருக்கும், எல்லா ஸ்பேஸ்லையுமே காமன். ட்ரேடிங் வியூவாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸாக இருக்கட்டும், பைனரியாக இருக்கட்டும், நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் போகிறீங்க அப்படின்னாலுமே இந்த யூரோ யூஎஸ்டி அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் ரன் ஆகும். ஸ்பீட் ரன் இருக்குதுன்னு சொல்லும்போது கேண்டில்ஸில் ஃபைட்டிங்கில் வித்தியாசம் இருக்குமே தவிர மூவிங் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். அப்படி இருக்கும்போது எப்படி ப்ரோ நீங்கள் வந்து பைனரியை மட்டும் ஸ்கேம்னு சொல்கிறீங்க?
அது எப்படி பைனரி மேனிப்புலேஷன் ஏரியாவாகும்? பைனரிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணிட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு ஸ்பேஸ் பிரதர். இப்போ இந்த ஸ்பேஸில் நான் வந்து ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறேன்னா அனலைஸ் எல்லாமே ஒன்று தான். என்னை பொறுத்தவரை, மற்றவங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கலாம், என்னை பொறுத்தவரை அனலைஸ் எல்லாமே ஒன்று தான். ஃபண்டமெண்டல் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கான ஃபண்டமெண்டல் எடுப்பீங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னு எடுப்பீங்க, எந்தெந்த ஸ்பேஸில் இம்பேலன்ஸ் மார்க்கெட் மூவ் பண்ணியிருக்கு, எந்த மாதிரி இம்பேலன்ஸை மார்க்கெட் எந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணியிருக்கு, அனாலிசிஸ். ஓகேவா? அனாலிசிஸ். ஸோ அதுதான் ஃபாலோ பண்ணுவோம். சரியா? ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னுடைய பைனரி ஃபாரெக்ஸை விட எனக்கு வந்து பைனரி வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேட் கொடுக்கறதுக்கு எனக்கு நல்லா இருக்கு, பழகிடுச்சு. அதுதான் விஷயம். நான் சொல்லிட்டா ஷார்ட் டேர்மில் நான் இங்கே வரல, எனக்கு இது பழகிடுச்சு. பழகுனதை கொண்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். சரியா? நான் ஆப்போசிட்டில் பேசலை, பழகுனதுனால பேசுகிறேன். சரி, இப்போது யூரோ யூஎஸ்டி லைவ் சார்ட் வந்திருக்கேன். இப்போ என்னுடைய ட்ரேட் வந்து இதில் தான் மேக் பண்ணுவேன். கிட்டத்தட்ட என்னுடைய ஃபைனல் ட்ரேட் வரைக்கும் இதில் தான் நினைக்கிறேன். அங்கே என்னுடைய பிளான் ஃபினிஷ் ஆகிடுச்சு. NZDCADயில் ட்ரேட் பண்ணது என்னுடைய பிளான் ஃபினிஷ். ஸோ நெக்ஸ்ட் நான் மூவ் வந்து நாங்கள் போகிறதில்ல. ஸோ இப்போ யூரோ யூஎஸ்டி வந்துட்டேன். 15 மினிட்ஸுக்கு வந்து டைம் ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் கொடுத்துட்ருக்காங்கன்னு நான் என்ன பண்ணுறேன், வெயிட் பண்ணுறேன். எந்த மாதிரி மூவிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறேன். எவ்ரிதிங் இன் ஃபைட்டிங். கேண்டில்ஸ் வந்து என்ன இல்லை, கிளியரான மூவில் கன்சாலிடேஷன், பையர் செல்லர் தான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு மேஜராக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் கீழே ட்ராப் பண்ணுறேன் இல்லையா, இது வரைக்கும் ப்ரீவியஸ் பார்த்தா தெரியும் செல்லருடைய ட்ராப் பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் பையரும் செல்லரும் ஃபைட் பண்ணி தான் ஒரு புல்லிஷுக்கான மூவ் கொடுத்துருக்கு. சரியா? அப்போது இப்போ ப்ரெசன்ட் டைமில் வந்துட்டு இருந்த இந்த ஒரு டீப்பான செல்லர் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகலாம், இதுக்கப்புறம் பையருடைய கண்டினியூட்டி வரலாங்கிறது தான் என்னுடைய அனலைசிஸ். ஸோ எந்த ஸ்பேஸுக்கு நான் வந்து மூவ் பண்ணுறேனோ அந்த மூவிங்க்கு மார்க்கெட் வந்ததுமே கண்டிப்பாக ட்ரேட் எடுக்கலாங்கிற ஒரு விஷயத்தில் நான் வெயிட் பண்ணேன். சரியா? 15 நிமிஷத்தில் செட் பண்ணியிருந்தேன். 15 நிமிஷத்தில் மார்க்கெட் வந்து ஒரு லெவல் கொடுத்துருந்தாங்க. செல்லருடைய மூவ் வந்து ஒரு சப்போர்ட் லெவல்லேருந்து மார்க்கெட் பையருக்கு கண்டினியூ பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த லெவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த லெவல் வரதுக்காக இந்த ஸ்பேஸில் நான் என்ன பண்ணேன், வெயிட் பண்ணேன். சரியா? ஏன்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அவசரப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. ஓகே, அதே மாதிரி செல்லருடைய கண்டினியூட்டி இந்த ஸ்பேஸில் எனக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப். சரியா? அப்போது இந்த ஸ்பேஸ் எனக்கு ஒரு ரிவர்சலுக்கான ஏரியாங்கிறதும் தெரியும், இன்னுமே பாட்டம் ரீச் ஆகணுங்கிற ஒரு விஷயமும் தெரியும். ஸ்பின்னிங் டாப்பாக இருக்கட்டும், ஹேமராக இருக்கட்டும், இன்வெர்டட் ஹேமராக இருக்கட்டும், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஓவரால் ஃபைட்டிங் வித் நியூட்ரல் கேண்டில்னு சொல்லிக்கலாம். நியூட்ரல் கேண்டில் அப்படின்னா என்ன பொறுத்தவரை நான் அதை ஜங்ஷன்னு சொல்லிப்பேன், நானாக வச்ச பேர். ஓகேவா? இதெல்லாம் போய் சர்ச் பண்ண வேண்டாம். ஜங்ஷன் கேண்டில் அப்படின்னு நான் எப்படி மென்ஷன் பண்ணுறேன்னா, இந்த ஒரு ஸ்பேஸுக்கு அப்புறம் மார்க்கெட் மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். அப்போ இந்த ஸ்பேஸில் நான் அனலைஸ் பண்ணது ரிஸ்க்கு தான். ஈவன் காமனாக நான் இங்கே எடுக்கிறது எல்லாமே ரிஸ்க் தான். ஸோ பையருக்கான கண்டினியூட்டிக்கு என்ன பண்ணேன், ட்ரேட் பண்ணேன். ஓகே, மேபி இந்த ஸ்பேஸில் கூட என்ன ஆகலாம், செல்லருடைய மெஜாரிட்டி கம்மியாகுது இல்லையா, செல்லரை டீப்பாக மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவிங்லேருந்து மேபி செல்லருடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகி பையருக்கு மூவ் ஆகலாம்னு சொல்லிட்டு தான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அந்த பையருக்கான ட்ரேடுமே வந்து என்ன ஆகுது, இந்த ஸ்பேஸில் நெகட்டிவ். பாசிட்டிவ் சொல்லுவேன்னு பார்த்தீங்களா, நான் அதை எங்கள் பிளானை மீறிட்டேனே, அப்புறம் எப்படி நான் பாசிட்டிவ் சொல்லுவேன்? என்னுடைய பிளான் இங்கே வேறு, பட் நான் ட்ரேட் என்ட்ரி எடுத்தது வந்து வேறு. ஓகேவா? மார்க்கெட் ஸ்பின்னிங் கொடுத்துட்டாங்க, ரிவர்ஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் ட்ரேட். பட் இங்கே ரிவர்சல் கொடுக்கணும், அட் த சேம் டைம் என்னுடைய பிளான் வந்து கீழே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணேன். ஸ்பின்னிங் டாப்புக்கு அப்புறம் மார்க்கெட் எனக்கு என்ன பண்ணலை, ஃபோர்ஸ் கொடுக்கல. தெளிவாக பார்க்கணும், செல்லருக்கான ஃபோர்ஸ் கொடுக்கல. ஸோ இந்த ஸ்பேஸில் செல்லருக்கான மூவ் எனக்கு வரதுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் வாய்ப்பு இல்லை, பையர் தான் கண்டினியூ பண்ணி ஆகணும். ஏன்னா ஃபைட்டிங் வராங்கன்னு சொல்லும்போது ஒரு ஃபைட்டிங் தான். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஸ்பேஸில் தெரியும் இந்த செல்லர் வந்து காமன் கிடையாது, அப்நார்மலான ஒரு மூவ், செல்லருடைய ப்ரெஷர் ஹெவியாக தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஷுவராக சொல்கிறேன் பையர் தான் கண்டினியூ பண்ணி ஆகணும். அந்த ஸ்பேஸில் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன், இப்போ இல்லை, அந்த டைம்லேயே. ஓகே, இப்படி கொடுத்துட்டு இப்படி தான் இருந்தேன். ஓகே, ஷுவர் திங் பையருடைய கண்டினியூட்டி. ஏன்னா செல்லர் டீப்பாக ட்ராப் ஆகுறாங்க, ட்ராப் ஆகக்கூடிய செல்லர் அப்படியே என்ன ஆகுது, ஃபைட் ஆகுது. ஓகே, ஃபைட் ஆனதுமே நெக்ஸ்ட் பையர் தான் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நானுமே ட்ரேட் என்ட்ரி போயிட்டேன். பட் போன ட்ரேட் வந்து எனக்கு என்ன பண்ணுது, நெக்ஸ்ட் ஃபைட்டிங்கில் போய் தான் லாஸ் பண்ணது தவிர எனக்கு டீப் கிடைக்கல, செல்லருடைய கண்டினியூட்டி கிடைக்கல. ஸோ மறுபடியும் பையருக்கான ட்ரேட், பையருக்கான ஃபைட்டில் முடிகிறாங்க. செல்லரில் இருந்து பையருடைய ப்ரெஷர் இன்வால்வ் ஆனதுமே என்னுடைய கன்ஃபர்மேஷனுமே பையர் தான் கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் என்னுடைய பிளான் கீழே இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. என்னுடைய பிளான் கீழே இருக்குங்கிற விஷயத்த மறந்துடக்கூடாது. ஸோ மார்க்கெட் கீழே வரலாம், பட் செல்லருடைய மெஜாரிட்டி எனக்கு கம்மியாகுதுன்னு சொல்லும்போது பையருடைய ப்ரெஷர் எனக்கு என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அதுக்கான ட்ரேட் தான். ஏன்னா ப்ரீவியஸ் கண்டினியூட்டிங்கிறது டாப்பில் இருக்குது. ஓகேவா? இது வந்து நியூஸ் டைமில் மார்க்கெட் வந்து ப்ரெஷர் கொடுத்து கீழே மூவ் பண்ணிருக்கு. ஸோ தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம். பையருடைய கண்டினியூட்டிக்கு ட்ரேட் பண்ணேன். இப்போ இந்த கேண்டிலுமே எனக்கு பையரில் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் யாரை தான் கண்டினியூ பண்ண போகிறேன், பையரை தான் கண்டினியூட்டி ட்ரேட் எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேஸில்
பையருடைய ப்ரெஷர் எனக்கு அதிகம். அட் த சேம் டைம் மார்க்கெட் கீழே வரணுங்கிற ஒரு விஷயத்தில் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஓகேவா, அதனால தான் மினிமமாக போகிறது. மினிமம் மீன்ஸ் ஓகே, அமௌண்ட் எல்லாமே அதிகம் தான், ரிஸ்க்கு ஹெவியாக ரிஸ்க் எடுத்தேன். ஓகேவா, ஸோ அகெயின் இந்த ஸ்பேஸில் என்ன தான் பண்ணுறேன், பையருக்கு தான் புஷ் பண்ணுறேன். ஏன்னா செல்லர் வராங்க, தெளிவாக புரிஞ்சுக்கணும் நான் சொல்கிற விஷயம். செல்லர் வராங்கன்னு சொல்லும்போது பையர் ஸ்ட்ராங்காக அப் ஃபார்வர்ட் போயிட்டு இருக்காங்க, செல்லருடைய ப்ரெஷர் வருதுன்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய ஃபைட்டிங் ஏரியாவை எனக்கு அதை என்ன பண்ணலை, ரீச் பண்ணலை. ஃபைட்டிங் ஏரியாவுக்கு கீழே வரலன்னு சொல்லும்போது இந்த கேண்டிலுக்கு அப்புறம் செல்லர் வந்தாலுமே அந்த செல்லர் என்ன ஆவாங்க, பையருக்கு வரக்கூடிய செல்லரை டாமினேட் ஆகும். பையருடைய வேல்யூ வந்து என்ன ஆகும், எனக்கு கண்டினியூ பண்ணும். ஸோ இந்த ஸ்பேஸை பார்த்தா தெரியும், ஸ்பின்னிங் டாப்போட சேம் லெவலுக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கும், புல் பேக் எடுத்து கண்டினியூ பண்ணியிருக்கும். ஓகேவா, அனலைஸ் தான். இதுக்கப்புறமும் பையருடைய கண்டினியூட்டி தான். ஏன்னா ப்ரெஷர் தெரிஞ்சிடுச்சு இல்லையா, மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் வேல்யூ, ப்ரைஸ் ஆக்ஷன் எதுக்காக மூவ் ஆகுதுங்கிற விஷயம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ட்ரேட் பண்ணலாம். பட் ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் வரும் டாப்பில். மறுபடியுமே பையருக்கான கண்டினியூட்டி மேபி இந்த கேண்டில் எடுப்பேன்னு நினைக்கிறேன், இல்லைனா நெக்ஸ்ட் கேண்டில். ஓகே, இந்த கேண்டில் மறுபடியும் பையருக்கான கண்டினியூட்டி. ஏன் டாப் ரீச் பண்ணணும். வந்த சப்ளை இம்பேலன்ஸ், ப்ரெஷர் சேம். கீழே இருக்கக்கூடிய ஃபைட்டிங் கேண்டிலுக்கு மார்க்கெட் என்ன பண்ணலை, கீழே வரலை. ஸோ கீழே இருக்கக்கூடிய ஃபைட்டிங் கேண்டிலுக்கு மார்க்கெட் என்ன பண்ணும், புஷ் பண்ணும். எதனால் புஷ் பண்ணுது, வந்த சப்ளை எனக்கு மைனஸில் இருக்கிறதுனால. ஓகேவா, ஸோ இந்த ஸ்பேஸில் பையருக்கான கண்டினியூட்டி ட்ரேட் பண்ணேன். பையருமே எனக்கு ஸ்ட்ராங்கான மூவ் கொடுக்குறாங்க. இப்போது இது ஒன் ஹவருக்கு மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அனலைஸ் பண்ணுறது, ட்ரெண்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி 1 ஹவர் வருவேன். ஓகேவா, வேறு ஒன்றும் இல்லை, பெரிய இதெல்லாம் இல்லை. இது 15 நிமிஷம். ஸ்ட்ராங்காக ஒரு செல்லர் வந்திருக்காங்களா, கீழே நான் வந்து லைன் வச்சிருக்கேன் இல்லையா, அந்த லெவலில் ஓரளவு ரீச் பண்ணிடுச்சு இல்லையா. நான் பாட்டம் லெவலில் ரீச் பண்ணலை, அந்த கேண்டில்ஸை ரீச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஒரு புல் பேக் எடுக்கும்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அனலைஸ் ப்ராப்பராக இருந்ததுனால ட்ரேடில் வந்து லாஸ் ஆனாலுமே அந்த லாஸை வந்து என்னால் சரி பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஓகேவா, அகெயின் இந்த ஸ்பேஸில் இப்போ பார்த்தா தெரியும், பையருடைய கண்டினியூட்டியில் பையருடைய ப்ரெஷர் என்ன ஆகுது, ட்ராப் ஆகுது. ட்ராப் ஆனதுமே இந்த ஸ்பேஸில் நான் என்ன பண்ணுறேன், ட்ரேடை அந்த டைமுக்கு அவாய்ட் பண்ணேன். ஏன்னா பையருடைய ப்ரெஷர் ஹெவியாகுது, அதே சேம் டைமில் இந்த ஒரு பர்டிகுலரான ஏரியா வருதுன்னு சொல்லும்போது பையர் என்ன ஆகுறாங்க, டாமினேட் ஆகுறாங்க. ஸோ ஃபைட்டிங் ஸ்பேஸ் வருதுன்னு சொல்லும்போது எப்போவுமே ஒரு கேண்டிலுக்கு வெயிட் பண்ணுறது நல்லது, ஒரு ட்ரெண்ட் வைஸில், சர்ஃபேஸில் இல்லை, ஒரு ட்ரெண்ட் வைஸில். ஓகே, ஸோ மார்க்கெட் இந்த ஸ்பேஸில் எனக்கு நெக்ஸ்ட் மூவ் சப்ளை கொடுக்கலாம், பையர் கொடுக்கலாம். ஆனால் இது ஃபைட்டிங்கில் தான் இருந்துச்சு கொஞ்சம் நேரமாகவே. ஸோ இந்த ஸ்பேஸில் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணல, ட்ரேட் பண்ணல. இதுக்கப்புறம் சப்ளை ஃபால்னு நினைக்கிறேன் மேபி. இதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலை, அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பிளான் பண்ண விஷயம் கரெக்டாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கான ட்ரேட் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் மூவ் மார்க்கெட் ஆப்போசிட்டில் போகுதுன்னு சொல்லும்போது ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஒரு ட்ரேடிங் பிளான் வைக்கிறீங்கிற பட்சத்தில் அந்த ட்ரேடிங்கான பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிவிட்டு அதை ஃபினிஷ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணக்கூடாது, ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இப்போ இந்த ஸ்பேஸில் ஓகே அதை எரேஸ் பண்ணிட்டேன்னா அதுவுமே என்ன தான், என்இசெட் சிஏடியில் பண்ண ட்ரேடு கிளியரான மூவ் தான், கண்டினியூட்டி தான். ஓகேவா, இப்போ இதை எப்படி தப்பு சொல்ல முடியும்னா, இது எப்படி நான் ஸ்கேம்னு சொல்லுவேன். யூஎஸ்டி என்ன ப்ரோ ப்ராஃபிட் பண்ணதுனால அதை ஸ்கேம்னு சொல்லலை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் புரியுது, யூரோ யூஎஸ்டியில் தான் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக நான் பண்ண ட்ரேடு. ஓகேவா, இந்த யூரோ யூஎஸ்டிங்கிறது எனக்கு மார்க்கெட்டில் பையருடைய கண்டினியூட்டி கொடுக்கக்கூடிய ஏரியா. ஓகே, பையர் வந்து டாமினேட் ஆனதுனால சிலர் கண்டினியூ பண்ணுறாங்க, அதனால நான் ட்ரேடுமே பண்ணலாம், அவாய்ட் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணேன், ஏன்னா கீழே ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு புல் பேக் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். பட் ட்ரேட் எடுக்கல. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கொஞ்சம் எனக்குமே வெளியில் போக வேண்டியதுதான், அவ்வளோதான், க்ளோஸ்ட், ஃபினிஷ்ட். ஓகேவா, ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ட்ரேடிங் வந்து ஸ்கேம் கிடையாது நண்பா. இங்கே மேனிப்புலேஷன் இருக்குது, இன்ஸ்டியூட்டோட ஒர்க் இருக்குது காமனாக எல்லா ஸ்பேஸ்லையுமே. ஓகேவா, நீங்கள் லைவ் அசெட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓடிசியாக இருந்தாலும் சரி. ஓடிசிங்கிறது ஓகே, அவங்க ப்ரோக்கர் தான் ரன் பண்ணுறாங்க, மல்டிபிள் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன், மல்டிபிள் ஆஃப் வேல்யூஸ் எல்லாமே அவங்களே என்ன பண்ணுறது, ப்ரொசீட் பண்ணி ரன் பண்ணுறது. பட் அங்கேயும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, மூவிங் இருக்குல்ல, நம்ம மூவிங் தானே அனலைஸ் பண்ணுறோம். நான் விஷயம் ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் வந்து என்னால் என்ன பண்ண முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நோ ஒன் கேன் டூ தட். பட் ஒரு 10-15 நிமிஷம் நான் அனலைஸ் பண்ணுறது மூலமாக அடுத்த 10 நிமிஷத்துக்கு மார்க்கெட்டுடைய மூவிங் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு என்னால் ஃபீல் பண்ண முடியும்னு சொல்கிறேன். அவ்வளோதான், புரிஞ்சிக்க முடியும் அனலைஸ் பண்ணுறது மூலமாக. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வெயிட் பண்ண போகிறோம். மார்க்கெட்டில் இருக்கக்கூடியது 2 சான்சஸ், ஒன்று ஹை, இன்னொன்று லோ. இந்த ஸ்பேஸை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஓகே, நான் இது வரைக்கும் அனலைஸ் பண்ணியிருக்கேன், கரெக்டான ஒரு பையிங் லெவலில் இருக்குது. சான்சஸ் தான், பை சான்சஸ் தான் இங்கே எல்லாமே. ரிஸ்க் இல்லாமல் என்ன நண்பா இருக்கா, இருந்தாலும் ஓகே, பட் அக்செப்ட் பண்ணி நான் பழகிட்டேன். ஓகேவா, அதே மாதிரி ட்ரேடிங் வந்து இல்லீகலா அப்படின்னு கேட்டால் குவாட்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரொமோட் பண்ணலை, அப்ளிகேஷன் வந்து ப்ரொமோட் பண்ணலை, தப்பாக எடுத்துக்கக்கூடாது.
நான் பார்ட்னர் ப்ரோக்ராம்லலாம் கிடையாது. சரியா? குவாட்டெக்ஸ் வந்துட்டு இல்லீகல்னு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆர்பிஐ அவங்களா இருந்தாலும் சரி, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க காமனாக சொல்கிறது கரன்சி எக்ஸ்சேஞ்சா, இங்கிலீஷில் கொஞ்சம் லோ தான், தப்பாக எடுத்தாங்க. கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அந்த கரன்சி எக்ஸ்சேஞ்சுங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய நெட்ஒர்த்துக்கு ஏற்ற மாதிரி, இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு $81 to $82 இருக்குது அப்படின்னா, அந்த வேல்யூவில் நான் வித்ட்ரா பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இல்லை. நீங்கள் P2P ஆப்ஷன் மூலமாக பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். பினான்ஸ் மூலமாக சம்திங் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டாலர் வந்து 91, 90, 89 இந்த மாதிரி ரேட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, பை பண்ணி நீங்கள் வித்ட்ரா பண்ண மாதிரி இருக்கும். ஹை அமௌண்ட்டில் ஒரு டாலரில் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு பெரிய அளவில் நான் ஃபண்டமெண்டல் கலெக்ட் பண்ணலை, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கூடாது. விஷயம் தெரியாமல் வளர்த்தாதரா அப்படின்லாம் சொல்லாதீங்க, எனக்கு தெரிஞ்சதை தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது உங்கள் பேங்க் சைட்லேருந்து கண்டிப்பாக மைனஸ் பாயிண்ட் இருக்கும். ஏன்னா நீங்கள் எந்த விஷயத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, டாலர்லேருந்து கன்வெர்ட் பண்ணி கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஐஎன்ஆருக்கு கன்வெர்ட் ஆகுதுன்னு தெரியும். பட் பேங்க் ரேட்டுங்கிறது ஒரு ரேட் இருக்குது. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட்டில் வந்து ரேட் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லும்போது ஒரு இல்லீகல் டிரான்சாக்ஷன் தானே. எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்பாங்கல்ல. லீகல்னா ஓகே, அது மூவிங்கே வந்து உங்களுக்கு இல்லீகலாக தான் சொல்லும் போதே தெரியுது இல்லையா. நார்மலாக பேங்க்லேருந்து ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கான ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது இந்த கரன்சிலேருந்து தான் சேஞ்ச் ஆகி உங்கள் பேங்க்குக்கு வருதுன்னு தெரியும். பட் வரக்கூடிய அமௌண்ட் வந்து அதிகமாக வருதுன்னு சொல்லும்போது அது கண்டிப்பாக இல்லீகல் டிரான்சாக்ஷன் தான். சரி, இதே விஷயம் நீங்கள் யூபிஐயில் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது கரெக்டான ப்ரைஸ் அமௌண்ட் தான் வரும், கண்டிப்பாக மைனஸ் பாயிண்ட் இல்லை. அட் த சேம் டைம் குவாட்டெக்ஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு யூஎஸ்டி ஐஎன்ஆருக்கான கரன்சி இருக்குது, அந்த ஒரு கரன்சி பேர் இருக்குது. ஓடிசியில் இருந்தாலுமே அந்த கரன்சி பேர் இருக்குதுன்னு சொல்லும்போது அதை வந்து நான் என்ன பண்ண முடியாது, மைனஸில் கொண்டுட்டு போக முடியாது, இல்லீகல்னு சொல்லிட முடியாது. அட் த சேம் டைம் நான் அந்த பேஜை வேணால் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், தெளிவாக பார்த்தா தெரியும். அந்த மேபி நெட்டில் வந்து குவாட்டெக்ஸ் இஸ் இல்லீகல் ஆர் லீகல் அப்படின்னு கொடுத்த ஒரு ஆன்சர் வரும்ல, அதை வேணால் இந்த சைடில் வேணால் ஷோ பண்ணுறேன். ஒரு ஸ்பேஸில் அதை கொடுத்துருப்பாங்க, அதை ஃபுல்லாக படித்து பார்த்தா தெரியும். அதில் வந்து அந்த கரன்சிக்கான மூவை தான் அங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழேயுமே ஏப்ரல் நினைக்கிறேன், ஏப்ரல் அந்த டைம் 2024 அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீகல் தான் கொடுத்துருக்காங்க. குவாட்டெக்ஸ் வந்து லீகலில் தான் இருக்குது இந்தியாவில். ஸோ இதை வந்து பெரிய அளவில் லீகல் ஆர் இல்லீகல்னு கொண்டுட்டு போகாமல் மினிமமான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி கரன்சி வித்ட்ரா பண்ணும்போது மட்டும் மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுங்கள், யூபிஐயில் ட்ரேட் பண்ணுங்கள். P2P ஆப்ஷன் வேண்டாம். கரன்சியோட வேல்யூ என்ன ரேட்டில் போயிட்டுருக்கோ பேங்க் ரேட், அந்த ரேட்டுக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ண மாதிரி பாருங்கள். ஐஎன்ஆரில் ட்ரேட் எடுக்கிறது என்கிட்ட கேட்டால் குவாட்டெக்ஸில் பெட்டர். நான் வந்து அதில் ட்ரேட் பண்ணி பழகிட்டேன். டாலர்ஸில் வந்து பெரிய அளவில் ட்ரேட் எடுக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐஎன்ஆரில் ட்ரேட் எடுக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு ஏன் கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு புரியலை. ஈவன் அப்படி ஐஎன்ஆரில் ட்ரேட் எடுக்கிறதுக்கும் டாலர்ஸில் ட்ரேட் எடுக்கிறதுக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு அது தெரியாது. எனக்கு ஐஎன்ஆரில் தான் அந்த கரன்சி கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணி பழகிட்டேன். ஓகேவா? ஸோ எனக்கு நிறைய ஃபண்டமெண்டல் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, என்னுடைய ட்ரேடை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் மூவ் பண்ணியிருந்தேன். அகைன் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் மணியை டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டெபாசிட் அமௌண்ட் உங்களுடைய மைண்ட் ப்ரெஷரில் இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு ஏர்னிங் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மந்த்லி வந்து நீங்கள் ஒரு 20 to 30K இல்லை 10K to 15K இந்த மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய தேவைகள் போக உங்கள் தேவைக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுவீங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இஎம்ஐ இருக்கலாம், இல்லை உங்களுக்கான தேவைகள் வீட்டு தேவைகள் இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஃபினிஷ் பண்ணது போக ஒரு 3000 ரூபாய் 2000 ரூபாய் உங்களால் சேவ் பண்ண முடியுதுன்னா அது சேவிங்ஸில் ஒரு 30%, ஒரு 20%. ஃபார் எக்ஸாம்பிள் 2000 ரூபாய் சேவ் பண்ணுறீங்கன்னா ஒரு 500 ரூபாய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரேடிங்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் டே பை டே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு 20% நீங்கள் கெயின் பண்ணி அதை நீங்கள் ட்ரேடிங்கில் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது எப்போவுமே ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ராஃபிட் ஆகிறத நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ எதிர்பார்த்து ஹாப்பி ஆகிறோமோ அதே மாதிரி சப்போஸ் நமக்கு மார்க்கெட் மைனஸில் போகுது அப்படின்னாலும் அந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், வெளியில் வர்றதுக்கு பழகிக்கணும். ஓகே, லாஸ் ஆச்சுனாலும் அது பெரிய அளவில் என்னோட ஃபினான்ஷியலை பாதிக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். கடன் வாங்கி ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அடகு வச்சு பண்ணுறது, கோல்டு அடகு வச்சு பண்ணுறது, வட்டிக்கு கடன் வாங்குறது மெயினாக இந்த மாதிரி பண்ண வேண்டாம். ட்ரேடிங் வந்து அமௌண்ட்டை டபுள் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டை எடுத்தாலும் சரி, அதே மாதிரி ஃபாரெக்ஸாக இருந்தாலும் சரி, பைனரியாக இருந்தாலும் சரி, காமன் ட்ரேடிங்காக தான் நான் சொல்கிறேன். நான் வந்து எந்த ஒரு தனிப்பட்ட பிளாட்ஃபார்மையும் மென்ஷன் பண்ணலை. ட்ரேடிங் வந்து உங்களுடைய சைக்காலஜி ப்ளஸ் உங்களுடைய மைண்ட் கண்ட்ரோலை பொறுத்து இங்கே மூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஓடிசின்னு சொல்லும்போது ஓவர் த கவுண்டர், நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம். ஓடிசி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது
அந்த புரோக்கரால் ஓன் மேனிப்புலேட் பண்ணி ரன் ஆகக்கூடிய ஒரு ஏரியா, ஓகேவா? ஸோ அந்த பிளேஸில் நிறைய பேர் சொல்கிறது தான், நீங்கள் மல்டிப்ளாக ஒரு ஸ்பேஸில் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது அப்படியே என்ன பண்ணுவாங்க, மேனிப்புலேட் பண்ணுவாங்க, சரியா? ஸோ ஓடிசின்னு சொல்லும்போது ஒரு 5 to 6 ட்ரேட் எடுத்துகிட்டு வெளியில் வர மாதிரி பார்த்துக்கணும். அதுலேயே நீங்கள் கண்டினியூவாக ட்ரேட் பண்ணுறீங்க, ரொம்ப நேரம் அதுலேயே நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது உங்களுடைய அனலைஸுக்கு மார்க்கெட் ஆப்போசிட்டில் மூவ் ஆகுது அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, உங்களுடைய பிளானை மேக் ஷூர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். லைவ் அசெட்னு சொல்லும்போது ஓகே, சம் பிளாட்ஃபார்மில் என்ன நடக்கும், லைவ் அசெட்டோட வேல்யூ வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு கொடுப்பாங்க. மார்னிங் 9:30க்கு உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா லைவ் அசெட்டோட ப்ரைஸ் வேல்யூ எப்போ இன்க்ரீஸ் ஆகும், ஒரு ஆஃப்டர்நூன் போல், இல்லை ஒரு 6 மணிக்கு தான் 90% 80% வரும். ஸோ அந்த ஸ்பேஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணால் போதும். ஒரு 10 மணி வரும்போது, இல்லை ஒரு 8 மணி 8:30 அந்த டைம் வருது, அந்த மாதிரி டைமில் ஓரளவு வேல்யூ கொடுப்பாங்க, 90 வரைக்கும் கிடைக்கும் இன்குவர்டெக்ஸில். அந்த டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ணால் போதும். வேல்யூ இல்லைன்னு சொல்லும்போது அன்றைக்கி ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, நல்ல மூவிங்கில் இல்லை, அட் த சேம் டைம் கிளியரான வேல்யூவும் கிடைக்கலன்னு சொல்லும்போது நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் கவனமாக பார்த்துட்டு ட்ரேடுக்குள்ளே இன்வால்வ் ஆகுங்க. மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மணி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கேபிட்டல் எவ்வளவா இருந்தாலும் சரி, கண்டினியூவாக 2 ட்ரேட் லாஸ் பண்ணுறீங்களா, லாஸ் ஆனதுமே மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்துடுங்க, நெக்ஸ்ட் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ ஓவர் ட்ரேட் பண்ணுறது, மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக ட்ரேட் பண்ணுறதெல்லாம் வேண்டாம், ட்ரெண்டோட மூவிங்லேயே போங்க, ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாகவும் ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஸோ கண்டினியூவாக மேக் ஷுவர் எல்லாராலையுமே ப்ராஃபிட் பண்ண முடியும், உங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து. இஃப் இது நீங்கள் ஸ்கேமாக நினைக்கிறீங்க, மார்க்கெட் வந்து செட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்கன்னா லீவ் இட், ஓகேவா? ட்ரேடிங் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் ட்ரேடிங் செட் ஆகாது. எவன் ஒருத்தன் எந்த ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறானோ அவன் கண்டிப்பாக அதில் வந்து சக்ஸஸ் ஆவான், அதில் மாற்றம் இல்லை. பார்க்கலாம், பாய்.